Good morning students, I am MRK. Today class 10th standard max chapter 7 mensuration example sum பார்த்துட்டு இருக்கோம். example 7.7 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சம்மு, கொஞ்சம் பார்த்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக செய்ய. ஃப்ரம் எ சாலிட் சிலிண்டர் whose height is கொடுத்து 2.4 cm கொடுத்துருக்கு, சாலிட் ஃபிகர் கொடுத்துருக்கு. அதிலிருந்து இந்த ஃபிகர் கொடுத்துட்டாங்க. டயாமீட்டர் வந்து 1.4 cm கொடுத்துருக்கு. அப்போ ரேடியஸ் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கும். அந்த எடுத்து எழுதிட்டேன். ஓகே ரைட். அடுத்து அவன் என்ன கொடுத்துருக்கான், கோனிக்கல் கேவிட்டி அப்படின்ற உள்ளே இருந்து கட் பண்ணி வெளியில் எடுக்கிறான் ஒரு இதை கோனிக்கல் ஷேப்பில். அதனுடைய ஹைட்டு வந்து சிலிண்டர் ஹைட்டுக்கு ஈக்குவல் தான். அப்போ 2.5 cm தான். ரேடியஸும் அதே தான். எது அந்த ரேடியஸும் வந்து 0.7 தான். அதாவது டயாமீட்டர் கொடுத்துருந்தால 1.4 அதுலேருந்து எடுத்திருக்கேன். இந்த இங்கேருந்து எடுத்த மாதிரி எடுத்திருக்கேன். 0.7 சென்டிமீட்டர் தான். அந்த இங்கேருந்து அப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். டயாமீட்டர்லேருந்து அப்படியே ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ ரிமைனிங் என்ன மிச்சம் கட் பண்ணி எடுத்தப்பட்டு ரிமைனிங் இந்த ரெக்கடரில் இருக்குல்ல, அது என்ன சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்கான். ரிமைனிங் சாலிடு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எழுதுனோம்னா, ரிமைனிங் சாலிடு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எழுதுனோம்னா, டிஎஸ்ஏ சாலிடு வந்து டிஎஸ்ஏ எழுதுனோம்னா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, சிஎஸ்சி அந்த உள்ள அடங்கி இருக்குல்ல, அது வெளியில் தூக்கிட்டோம்ல. அப்போ உள்ளே வந்து சுற்றி வந்து கோனுடைய சிஎஸ்சியாக இருக்கும். சிஎஸ்சி ஆஃப் கோன் இருக்கும். அதே மாதிரி சிலிண்டருடைய சிஎஸ்சியாக இருக்கும். சிஎஸ்சிஏ சிலிண்டரு ஆஃப் சிலிண்டர் இது ஒன்று, ப்ளஸ் சிஎஸ்சி ஆஃப் கோன் ஒன்று இருக்கும் உள்ளே. இந்த வெளியில் கட் பண்ணி உள்ளே அப்படியே தூக்கிட்டோம்லடா தம்பி. அப்போ அது சிஎஸ்சியை உள்ள இது சிஎஸ்சி எடுக்கும்ல. புரியுதா சொல்கிறது? வளைவரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றி உள்ளது இந்த பெண்டு மாதிரி இருக்குல்ல, அப்படி வளைவு உள்ள அந்த வளைவு இருக்கும்ல. வெளியே எடுத்துட்டான். ஆனால் உள்ளே இந்த ஷேப்புக்காண்டி சேர்க்க வேண்டியிருக்கும். அது இந்த ரிமைனிங் ஒன்று உள்ளே இருக்குது தெரியுதா, இந்த ஏரியா, அந்த ஏரியாக்காண்டி அது சேர்க்க வேண்டியிருக்கும். சரியா சொல்கிறது? வால்யூம்ன்றது வேறு. ஓகே, அதனால் பார்த்து பொறுமையாக. இது வேறு சிஎஸ்சி ஆஃப் கோன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்க. கீழே ஒரு சர்க்கிள் சேர்ந்துருக்கு. இந்த இடம் ஒரு சர்க்கிள் சேர்ந்துருக்கு. அப்போ அது πr² ஏரியா ஆஃப் சர்க்கிள். அதை சேர்த்துக்க. பேஸ் ஏரியா சேர்த்துக்க. இல்லைனா நீங்கள் எழுதிட்டோட எழுதிக்க ஸ்பெல்லிங்க. பேஸ் ஏரியா அப்படின்னு எழுதிட்டோட அப்புறம் சேர்த்துக்க. பேஸ் ஏரியான்றது கீழே உள்ளது. இப்போ ஃபார்முலா அப்படி எழுதுனோம்னா, சிஎஸ்சி ஆஃப் சிலிண்டர் வந்து 2πrh உனக்கு தெரியும். 2πrh. அடுத்து சிஎஸ்சியை வந்து πrl. அடுத்து πr². பேஸ் ஏரியா சர்க்கிளோட ஏரியா. பையை வெளியே எடுத்துடலாம், ஆரை வெளியே எடுத்துடலாம். உனக்கு எல்லாமே காமன் தான். அப்போ 2h + l + r அப்படின்னு வரும். 22/7. r வந்து 0.7. 2 × 2.4 ப்ளஸ் எல் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த அருக்கு பித்தாகரஸ் தியரத்தைப்படி இந்த ஸ்லாண்டு ஹைட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லை கோனுக்கு தேவையானதில் 2.5 அப்படின்னு வருது. ஓகே, அதான் ப்ரீவியஸ்லேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். 2.5 ப்ளஸ் ஆர் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்க. ஆர்ன்றது அதே தான் 0.7 அப்படின்னு அர்த்தம். ஓகே குட். எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 0.1 அப்படின்னு அர்த்தம். இதில் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 2.2 அப்படின்னு அர்த்தம். 2.2 அப்படின்னு அர்த்தம். 2.2 அப்படின்னு வரும். இன்ட்டு இது என்ன ஆகும் பாரு, 8 4.8 ப்ளஸ்ஸு 2.5 ப்ளஸ் 0.7 அப்படின்னு வருது. அப்போ 2.2 இன்ட்டு எல்லாமே சேர்த்தா 8 வரும்டா தம்பி. 7 5 12 4 3 7 8 வருது. அப்போ மல்டிப்ளை பண்ண 8 2 16, ரிமைண்டர் 1 16 1 17 17.6 அப்படின்னு போட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதும். இதுதான் ரிமைனிங் சாலிடுடைய டிஎஸ்ஏ. ஓகே, இது பித்தாகரஸ் தியரப்படி h² என்ன இருக்குது, r² என்ன இருக்குதுன்னு பார்த்து 2.5 ஹோல் ஸ்கொயர் போட்டு இதை ரெண்டே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ஒரு டிஜிட் புள்ளி இருக்கனால 24/10 7/10 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு வெளியில் எடுத்து கரெக்ட் பண்ணால் 625/100 வரும். அதில் வந்து ரூட் எடுத்துட்டோம்னா 25 மேலே 625க்கு எடுத்தோம்னா, கீழே 100க்கு எடுத்தோம்னா 10, ஒன் டிஜிட் புள்ளி வச்சுட்டோம்னா 2.5 சென்டிமீட்டர் அப்படின்றத எல். இதுவும் கொஸ்டின் நீ எழுதித்தான் ரைட் பண்ணி தான் புக்கில் இதில் நோட்டில் உனக்கு ஆன்சர் ஷீட்டில். ஓகே, படத்தை ஃபிகரை போட்டு அதிலிருந்து கொண்டு போகணும். நிதானமாக செய். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.